வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு நெக் டிசைன் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பேப்பர் பேட்டர்ன் போடுறது எப்படி, அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறது, டிசைன் ட்ரேசிங் பண்ணுறது எப்படி, எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த டிசைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதில் வந்து கரெக்டான சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப சரியாக மார்க் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க கீழே வரைக்கும். இந்த மாதிரி சரியாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வரைக்கும் நீங்கள் லைன் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஆல்ரெடி நீங்கள் கழுத்து அகலம் மார்க் பண்ணி வளைவு போட்டு விட்டுருப்பீங்க. ஸோ அந்த வளைவில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே சேம் சுற்றி 1/2 இன்ச்சாக நீங்கள் மார்க் பண்ணி கழுத்தோட வளைவு வந்து மறுபடியும் போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, தையலுக்காக நம்ம விடுறோம். நம்ம போடுற எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்து தையலுக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக 1/2 இன்ச் வந்து கண்டிப்பாக தையலுக்காக விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நெக்லைனை சுற்றி இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட போகிறோம். அதாவது நல்ல வளைவாக போட போகிறோம். இந்த டிசைன் வந்து ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் இருந்து மார்க் பண்ணுங்கள். டாப் சைடில் இருந்து மார்க் பண்ணாதீங்க, சென்டரில் இருந்து மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? சென்டரில் இருந்து ஒரு இன்ச்சாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு இன்ச்சையும் டச் பண்ணுற மாதிரி, நீங்கள் மார்க் பண்ண அந்த மார்க்கிங்கை டச் பண்ணுற மாதிரி வளைவு போட்டு விட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் போட்டிருக்க அந்த நெக்லைனை டச் பண்ணி இந்த மாதிரி வளைவு போடுங்க. சரியா? இதே மாதிரியே நெக்லைனை சுற்றி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் 1 இன்ச் வந்து உங்களை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வளைவு போட சொல்கிறேன். இல்லைனா நம்ம என்ன தான் கரெக்டாக மார்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அன்ஈவனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கர்வ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு கர்வ்க்குள்ளேயும் நம்ம ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவருக்குள்ளேயும் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை, அதுக்கப்புறமா 2 சைட்லேயும் இந்த மாதிரி. ஓகே, பென்சிலில் ட்ரா பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ கிளியராக தெரியலை அப்படின்னா கரெக்டாக கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 சைட்லேயும் ஒரு வி ஷேப்பில் போடுறோம். அதுக்கு மேலே வந்து குட்டியாக வி ஷேப்பில் இருக்க மாதிரி போடுறோம். ஒவ்வொரு கர்வ்க்குள்ளேயுமே இந்த டிசைன் வந்து அப்படியே வந்து ஆர்டராக வரணும். ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான், உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒவ்வொரு கர்வ் லைன்லேயும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து சிங்கிள் செயின் ஸ்டிச்சாகவும் நீங்கள் போடலாம், இல்லைனா 2 லேயராகவும் நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் லைனாக தான் நான் போட போகிறேன். இதுக்காக நான் வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ சிங்கிளாக எடுத்து லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டு முடிச்சிருக்கேன். சிங்கிளாக தான் என் நாட் போட்டிருக்கேன், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து சிங்கிளாக என் நாட் போட்டிருக்கேன். நீங்கள் சிங்கிள் ஸ்ட்ராண்டாக எடுத்து கூட டபுளாக கூட நாட் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த டிசைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் கீழேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது எந்த இடத்துல நம்ம நீடில் வெளியில் எடுத்தோமோ அந்த இடத்துல நீடில் உள்ளே கொடுத்து கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு வெளியில் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஆல்ரெடி செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்ற டுட்டோரியல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. ஸோ இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செயின் வந்து கிடச்சிரும். ஸோ இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். எந்த இடத்துல த்ரெட்டை வெளியில் எடுத்துருக்கீங்களோ அதே இடத்துல நீடில் உள்ளே கொடுத்து கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு வெளிப்பக்கமாக நீடில் வெளியில் எடுங்க. த்ரெட்டை வந்து நீடிலுக்கு அடிப்பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சேம் டைரெக்ஷன்லேயே த்ரெட்டை வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுங்க. உங்களுக்கு செயின் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே இதே மாதிரியே செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கர்வ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதோட டாப்பில் பக்கத்துலேயே வந்து நீடில் இந்த மாதிரி கீழே கொடுத்து ஃபுல்லாக வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில், அதாவது அந்த கர்வோட
உள் சைடு ஓகேவா, அதுக்கு பக்கத்தில் இந்த சைடு வரக்கூடாது, இந்த சைடில் தான், அந்த சைடில் நீடியில் வெளியில் எடுக்கணும். ரொம்ப பக்கத்தில் த்ரெட்டை ஒட்டியே எடுங்க, ரொம்ப கொஞ்சம் கேப் விட்டுறாதீங்க. த்ரெட்டை ஒட்டியே நீங்கள் நீடில் இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நீங்கள் செயின் ஸ்டிச் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த டிசைனோட ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த டிசைனோட ஷார்ப் எட்ஜ் நல்லா தெரிஞ்சால் தான் அந்த ஷேப்புக்கான ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கர்வோட ஷார்ப்பே உங்களுக்கு தெரியாது. ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் போடுற டிசைனோட குவாலிட்டி நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி போடுங்க. இப்போது இதே மாதிரியே நீங்கள் எல்லா கர்வையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து செயின் அந்த கர்வ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, சில இடங்களில் சின்ன சைஸாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து அங்கேருந்து தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் நெக்கோட வளைவு எப்படி போட்டு வர்றீங்களோ அதே மாதிரியே போட்டுட்டு வளைவு எல்லாமே அந்த லைனுக்குள்ளேயே நீங்கள் போட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அன்இவன் எல்லாம் இருக்காது, ஒரே மாதிரியாக ஈவனாக இருக்கும் எல்லா கர்வும். இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் தள்ளி ஒரு வளைவு போட்டுட்டு அந்த வளைவுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த கர்வ் வந்து போட்டு விடுங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கர்வ்க்குள்ளே போடக்கூடிய அந்த ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதுக்கான டுட்டோரியல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்காக 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கணும். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே நீடில் உங்களால் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்க முடியும்னா சிங்கிளாக வந்து என் நாட் போட்டுக்கோங்க. இல்லைனா 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து டபுளாக கூட நீங்கள் என் நாட் போட்டு எடுத்துக்கலாம். பட் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸில் இருக்கணும், அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளார் டிசைன் வந்து நம்ம 2 மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட் மெத்தட் இப்போ பார்த்துக்கோங்க. கீழேருந்து ஃபஸ்ட்டு அந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டிருக்க நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் நீடில் வச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு லென்த் வந்து நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே நீடில் உள்ளே கொடுத்து இறக்கிடுங்க. இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோட மெத்தடு. ஸோ ஃபுல்லாக அப்படியே விட்டுறாமல் அந்த நாட் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஃபிங்கர் வச்சு கொஞ்சம் மைல்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி எந்த இடத்துலேருந்து நீங்கள் நீடில் வெளியில் எடுத்தீங்களோ அதே இடத்துலேருந்து சேம் நீங்கள் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய லைனை போட்டுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 லைனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அகெயின் அதே மெத்தட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ட்ரா பண்ண அந்த இடத்து வரைக்கும் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கிறோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகே, இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைடில் வந்து சேம் அதே இடத்துலையே இந்த நீடில் வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். த்ரெட்டு வந்து சிக்கு விழுகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 ஷேப்பும் போட்டதுக்கப்புறமா அகெயின் வந்து அதே இடத்துலையே நீங்கள் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ அது 2க்கும் சென்டராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் நீங்கள் நீடில் உள்ளே இறக்கிடுங்க. அகெயின் அதே மாதிரி இந்த சைட்லேயுமே அதே இடத்துலையே நீடில் வெளியில் எடுத்துட்டு இந்த 2 இடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீடில் கீழே எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ டிசைன் வந்து எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி ஸ்கெட்சில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வருது, 2 சைட்லேயுமே விங்ஸ் மாதிரி 2 சைடும் லைன் போகுது. ஸோ அதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி ஸ்பேஸ் விட்டு இன்னொரு வி ஷேப் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, எப்படி பேர் சொல்கிறதுன்னு தெரில இந்த டிசைனுக்கு. ஸோ இதுக்குமே சேம் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்திருக்கோம். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சிங்கிளாக நாட் போட்டாலும் ஓகே தான், இல்லை 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து டபுளாக சேர்த்து நாட் போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு 6 ஸ்ட்ராண்ட்ஸில் ஸ்டிச்சஸ் வந்து கிடைக்கணும், அதே மாதிரி தான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அந்த ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கக்கூடிய
அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி. அகெயின் எந்த இடத்துல நீங்கள் நீடில் வெளியில் எடுத்தீங்களோ அதே இடத்துலையும் மறுபடியும் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக போடுங்க. டைட்டானா ரொம்ப இழுத்து பிடிச்சி போட்டுறாதீங்க. அந்த ஸ்டிச்சஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த டைட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. லூஸாக போட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே லூஸ் ஆகிடும். ஸோ அதை கவனமாக நோட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த இடத்துல இருந்து நீடில் வெளியில் எடுங்க. ஓகே, இந்த இடத்துலேருந்து வெளியில் எடுத்து அந்த குட்டியாக போட்டிருக்கிற வி ஷேப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2 சைட்லேயே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மெத்தட் வந்து ஒரே இடத்துலேருந்து இந்த 5 லைன்ஸும் வந்து நம்ம போடுவோம். இப்போ வந்து ஒரே இடத்துலேருந்து 3 லைன் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி 2 லைன் வந்து நம்ம போடுறோம். பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது அந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும். பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ஃப்ளார் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளார் டிசைன் போடுறப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளவரோட ஹைட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி சுற்றி வந்து கழுத்தோட வளைவு நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போட்டுட்டு அந்த லைனுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த ஃப்ளார் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளாரோட சைஸ் எல்லாமே ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்று பெருசாகவும் ஒரு ஃப்ளார் வந்து சின்னதாகவும் உங்களுக்கு இல்லாமல் எல்லா ஃப்ளாரோட சைஸும் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் ட்ரேஸ் பேப்பரில் உங்களோட கழுத்து அகலம் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ட்ரேசிங்கில் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் ஒன் சைடு மட்டும் ட்ரா பண்ணி ஆப்போசிட் சைடில் இதை ட்ரேஸ் எடுத்து அப்படியே நீங்கள் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ட்ரேசிங்கும் அழகாக இருக்கும். ட்ரேசிங் நல்லா இருக்கிற பட்சத்தில் டிசைனும் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக அழகாக கிடைக்கும். நான் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன நெக் டிசைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸில் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஓகே, இல்லை ஒரு கிளாத் வந்து நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு நெக் டிசைனும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் ஓகே. சின்னதாக வந்து நீங்கள் போடுறப்ப கழுத்து அகலம் வந்து ஒரு 4 இன்ச் 6 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த கழுத்து வளைவை போட்டு அந்த இதுக்குள்ளே இந்த டிசைன் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளார் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் ஜஸ்ட் உங்களுக்கு இன்னொரு தடவை ரீகால் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் நீடில் வெளியில் எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ த்ரெட்டை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ரைட் ஹேண்டில் நீடில் பிடிச்சிக்கோங்க. நீடிலுக்கு அடிப்பக்கமாக இந்த மாதிரி த்ரெட்டுக்கு அடிப்பக்கமாக நீடில் வச்சு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீடில் ஒரு டைம் வந்து சுற்றி விட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ அந்த நாட் விழுகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்க வேணாம், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துலேருந்து மறுபடியும் நீங்கள் நீடில் வெளியில் எடுத்து நீடில் இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிட்டு எந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி நீடில் கீழே இறக்கிடுங்க. அகெயின் அதே இடத்துலேயே இருந்து நீடில் வெளியில் எடுங்க. நீடில் த்ரெட்டை சுற்றிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 லைனும் ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம போட போகிறது அதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி இந்த 2 லைனும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் மேலே தள்ளி இந்த மாதிரி அந்த 2 லைனுக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணிங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டிசைன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமான டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான வேலைகள் இருக்கிற மாதிரி அதிகமான ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை போட போட சிரமமாயிரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போக போக அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும். ஓகே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிசைனை வந்து நீங்கள் ப்ளவுஸில் அப்ளை பண்ணி பாருங்கள்.
ப்ளவுஸில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.